Good morning, children. Now we are going to learn a lesson from Unit 2. I can't climb trees anymore. It was written by Ruskin Bond. Okay, let us see about the author. Ruskin Bond was born on 19th May in 1934. Okay. He was an award-winning Indian author of British descent. He is much renowned for his role in promoting children's literature in India. So Ruskin Bond is an eminent contemporary Indian writer of British descent. He was born on May 19, 1934 in Kasauli, Assam. His parents were Edith Clark and Aubrey Bond. Okay. He is much renowned for his role in promoting children's literature in India. The Indian Council of Child Education has recognized his role in growth of children's literature in India, and he got Shagitya Academy Award in 1992 for his famous book Our Trees Still Grow in Tehran. He was awarded the Padma Shri in 1999 and Padma Bhushan in 2014. As a prolific writer, he has written over 500 short stories, essays, novels. His popular novel, The Blue Umbrella, was made into Hindi film and was awarded the National Film Award for the Best Children's Film in 2007. Ruskin Bond, okay, a well-known writer. அவர் குழந்தை இலக்கியத்திற்கு பெரும் தொண்டாற்றியவர். அதனால நாட்டின் உயர்ந்த விருதுகளை எல்லாம் அவர் பெற்றிருக்கிறார். அவருடைய கதைகள் 500க்கு மேற்பட்ட கதைகள் இருக்கு. ஒவ்வொரு கதையுமே அப்படியே கடல்ல தேடி எடுத்த முத்து மாதிரி இருக்கும். அந்த வே ஆஃப் ரைட்டிங், அந்த ஸ்டைலு, அதெல்லாம் மறக்கவே முடியாது. பல தடவை அந்த கதையை நம்மள படிக்க தூண்டும்படி அவருடைய இலக்கியங்கள் இருக்கும். அவர் பிரிட்டிஷ் வம்சாவளியை சேர்ந்தவர். இந்தியாவிலேயே செட்டில் ஆயிடுறாங்க இல்லையா பிரிட்டிஷ் பீப்புள், சில பேர் அவங்க நாட்டுக்கு போகாம அந்த மாதிரி செட்டில் ஆகிவிட்ட ஒரு குடும்பத்துல, ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலியில இருந்து வந்தவர். ஆனா அவருடைய இளம் பருவத்தை எடுத்து பார்த்தா அது ரொம்ப வேதனை நிறைந்த ஒன்று. ஏன்னா அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுலயே பிரிஞ்சிடுறாங்க. அவங்க அம்மா வேறு ஒரு திருமணம் செய்து கொள்றாங்க. அவங்க அப்பாவால தான் இவர் வளர்க்கப்படுறாரு. ஆனா அவங்க அப்பா இவரை நல்ல சீரிய முறையில அவரை வளர்க்கறாங்க. திடீர்னு அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டதும் அவர் ரொம்ப தனிமை நிறைந்தவரா மாறுறாரு. கொஞ்ச நாள் அவர் லண்டன்ல போய் தங்கிட்டு மறுபடியும் அவரால் இந்தியாவை மறக்க முடியல. அவர் அவருடைய பாட்டியோட கூட அவர் வாழ்ந்தாரு. அங்க வாழும் பொழுது ஒரு இலக்கிய துறையில அவர் மிகவும் சிறந்து விளங்குவதற்கு நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து நிறைய கதைகளை எல்லாம் அவர் எழுத தொடங்குறார். அவருடைய கதைகள் எல்லாம் புகழ்பெற்ற பத்திரிகைகளில் வெளியே வர ஆரம்பித்தன. அவர் இறுதி வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவர் ஒரு ஃபேமிலியை அடாப்ட் பண்ணி, ஒரு பெரிய ஃபேமிலியை அடாப்ட் பண்ணி அந்த ஃபேமிலியை போஷித்து வந்தார். இப்பொழுதும் அந்த ஃபேமிலி தான் அவரை பார்த்துக்குது. ஆனா மறக்க முடியாத கதைகள், அற்புதமான கதைகளை அவர் குழந்தை உலகத்திற்கு கொடுத்திருக்காரு. அவர் அவருடைய ஒரு கதை என்ன அப்படின்னா ப்ளூ அம்ப்ரெல்லா ஹிந்தியில ரொம்ப ஒரு ஃபேமஸான பிலிமா மாறி இருக்கு. அதை நீங்க பார்க்கலாம். அது சிறந்த குழந்தை பிலிம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவார்டு எல்லாம் கூட கொடுத்திருக்காங்க. நாட்டின் எல்லா உயர்ந்த விருதுகளையும் பெற்றிருக்கிறாரு. நீங்க அவர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் டெஹரா, இந்த மாதிரி புக்கு, இந்த மாதிரி புத்தகங்களை எல்லாம் நீங்க படிக்கிறீங்க. அப்புறம் எ ஃபிளைட் ஆஃப் அ பிஜிஎன், அதுக்கப்புறம் there is a room, upper room அப்படின்ற புக்கெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த ரஸ்கின் பாண்ட் புத்தகங்களை நீங்க வாங்கி படிக்கணும். we are so lucky that அவருடைய I can't climb trees anymore அப்படின்ற ஒரு கதை, அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு லெசனா வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா ஒரு 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 சிறு வயதுல
ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டுல வாழ்ந்து வர ஒரு பையன் அந்த சின்ன வயசுல வந்துட்டு அவன் வந்து அந்த வீட்டை விட்டுட்டு அந்த ஃபேமிலி வெளியில போயிடுது. பல வருடங்கள் கழித்து வந்துட்டு தான் வாழ்ந்த வீட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்து திரும்பி வர்றார். அவர் வந்து திரும்பி ஒரு மிடில் ஏஜ் ஆயிடுது அவருக்கு, திரும்பி வர்றாரு. அப்ப அந்த வீடு யாருக்கோ சொந்தமானதா இருக்குது. அவர் தன்னுடைய குழந்தை பருவத்தின் நினைவுகளை ரீகலெக்ட் பண்றதுக்கு அந்த வீட்டுக்கு வர்றார். அப்ப அந்த வீட்டினுடைய உரிமையாளரான அந்த வீட்டின் சொந்தக்காரருடைய பொண்ணுக்கும் அவருக்கும் நடக்கிற ஒரு அழகான கான்வர்சேஷன், அதான் இந்த லெசன். அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா அவர் வந்துட்டு எழுதியிருப்பாரு. நம்ம அந்த லெசனுக்குள்ள போய் அதை பார்க்கலாம். He stood on the grass verge by the side of the road and looked over the garden wall at the house. It hadn't changed much. அவன் வந்து புல்வெளி சார்ந்த ஒரு பாதையிலே நடந்து வந்து பாதையின் ஓரமாக இருந்த ஒரு தோட்டத்தின் சுவரின் அருகில் நின்றான். It hadn't changed much. அங்கிருந்த ஒரு பழைய வீட்டை அவன் வந்து பார்த்தான். அந்த வீடு அதிகமான மாறுதலுக்கு உட்படவில்லை. The old house built with solid blocks of granite wasn't altered at all. அந்த பழைய வீடு கற்களாலும் கிரானைட்டாலும் கட்டப்பட்டிருந்தது. அதுல எதுவும் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. But there was a new outhouse and there was a fewer trees. ஆனா எக்ஸ்ட்ராவா அந்த இடத்துல ஒரு அவுட் ஹவுஸ் இருந்தது, சில மரங்களும் இருந்தது. He was glad to see the jackfruit tree still stood at the side of the building, casting its shade on the wall. அந்த இடத்துல இருந்த ஒரு பலாப்பழ மரத்தை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பலாப்பழ மரம் நல்ல உயர்ந்து பறந்து அந்த வீட்டின் மீது நிழலை கொடுத்து கொண்டிருந்தது. He remembered his grandmother saying, "A blessing rests on the house where the shadow of the tree falls." அவனுக்கு தன்னுடைய பாட்டி சொன்ன வாசகம் நினைவுக்கு வந்தது. எந்த வீட்டின் மீது மரத்தின் நிழல் படர்கிறதோ அந்த வீட்டின் மீது கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கும். And so the present owners must be receiving the tree's blessing. அதனால இப்போ அந்த வீட்டிற்கு உரிமையாளரா இருக்கிறவங்க இந்த மரத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அவன் நினைச்சான். At the spot where he stood there had once been a turnstile. அவன் நின்னுட்டு இருந்த இடத்துல ஒரு சுழல் கதவு அப்பெல்லாம் இருக்கும். As a boy he would swing on it. அவன் சின்ன பையனா இருக்கும் பொழுது அதுல ஏறி அப்படியே சுழன்று விளையாடுவான். Going round and round till he was quite dizzy. மயக்கம் வர வரையிலும் வந்துட்டு அந்த சுழல் கதவுல வந்து அவன் விளையாடுறது அவனுடைய வழக்கம். Now the turnstile has gone. இப்பொழுது அந்த சுழல் கதவு இல்ல. The opening walled up. அது வந்து அந்த 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 ஓப்பனிங் வந்துட்டு ஒரு சுவற்றால நிரப்பப்பட்டிருந்தது. Tall hollyhocks grew on the other side of the wall. அழகான hollyhock மலர்களுள்ள செடிகள் அந்த சுவற்றின் வேறு ஓரமா இருந்தது. What are you looking at? என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? It was a disembodied voice at first. Moments later, a girl stood framed between dark red hollyhocks, staring at the man, and she was only 12 or 13 with lively eyes and the long black hair. அது வந்து ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு குரலா இருந்தது. அது என்னன்னு சொன்னா, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 13-12 வயசு இருக்கும். அவ மிக அழகிய கண்களும் நீளமான கருப்பு முடியும் உடைய ஒரு அழகான பெண் அங்க நின்னுட்டு இவரை பார்த்து அந்த கொஸ்டினை கேக்குறா. I'm looking at the house. Is it yours? He asked. நான் இந்த வீட்டை தான் பாக்குறேன். ஆமா, இந்த வீடு உன்னுடையதா அப்படின்னு கேக்குறார். No, it's my father's. Why? Do you want to buy it? இல்ல, இது வந்து எங்க அப்பாவுது. ஏன் இந்த வீட்டை நீ வாங்க போறியா? And what does your father do? உங்க அப்பா என்ன பண்றாரு? He is only a colonel. அவர் வெறும் கர்னலா தான் இருக்கிறாரு. Only a colonel? கர்னல் தானா? Well, you should have been a brigadier by now. இந்நேரத்துக்கு அவர் வந்துட்டு பிரிகேடியரா மாறி இருக்கணும். கர்னல்னா ஆர்மியில ஒரு போஸ்ட்.
தன்னுடைய அப்பா வந்து ஆர்மியில கர்னலா இருக்காருன்னு சொல்றா. அப்படியே ஒரு ஆதங்கம் அவளுக்கு. என்னன்னா இந்நேரம் வந்து இன்னும் பதவி உயர்வு கிடைச்சி இதை விட ஒரு பெரிய போஸ்ட் பிரிகேடியரா அவர் மாறி இருக்கணும். அந்த பொண்ணு அப்படி சொன்னதை கேட்டதும் அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. The man burst out laughing. Is it not funny? She said. Even mom says she should be in behavior. இதுல என்ன சிரிப்பு இருக்கு? எங்க அம்மா கூட சொல்றாங்க இந்நேரத்துக்கு வந்து எங்க அப்பா வந்து ஒரு பிரிகேடியரா மாறி இருக்கணும். It was on the tip of his tongue to make a witty remark. Perhaps that's why he is still a colonel. அவனுடைய வாய் நுனியில வந்து ஒரு ரிமார்க் வந்தது. என்னன்னா அதனாலதான் உங்க அம்மா இப்படியே சொல்லிட்டே இருக்கிறதுனாலதான் இன்னும் அவர் கர்னலாவே இருக்காருன்ட்டு. ஆனா அதை சொல்லல. பட் he did not want to get her offense. அவர் வந்து அத பத்தி ரொம்ப பேச. They stood on either side of the wall uprising each other. ஒருவர் எடை போட்டுக்கொண்டே அவங்க அந்த வாலுக்கு முன்னும் பின்னும் நின்றாங்க. Do you want to buy it? அந்த பொண்ணு திரும்ப கேக்குறா, வீட்டை வாங்க போறியா? No, he said. Well, he said, if you don't want to buy the house, what are you looking at? நீ இந்த வீட்டை வாங்கல, ஓகே, அப்ப எதுக்காக இதையே பார்த்துட்டு இருக்கிற? I used to live here 25 years ago as a boy. 25 வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சிறுவனா இந்த வீட்ல வாழ்ந்து வந்தேன். As a young man. And then my grandmother died. அப்படியே ஒரு வாலிப வயசுக்கும் வந்தேன். என்னுடைய பாட்டி இறந்துட்டாங்க. And we sold the house and went away. வீட்டை வித்துட்டு அதுக்கு பிறகு நாங்க வெளியில போயிட்டோம். She was silent for a while. அவ அப்படி கொஞ்ச நேரம் அமைதியாயிட்டா. Taking in this information, இந்த தகவல் அப்படியே உள்வாங்கி அவ அமைதியாயிட்டா. Then she said, and you would like to buy it back now, but you don't have the money. He did not look very prosperous. அவ சொன்னா, அப்போ நீ வீட்டை வாங்கணும்னு ஆசைப்படுற, ஆனா உன்கிட்ட பணம் இல்லைன்னா உன்னை அவரை பார்க்க அவரு ரொம்ப சாதாரணமா செல்வ செழிப்பு மிக்கவரா தெரியல. அதனால அவ அப்படி சொல்றா. No, I wasn't thinking of buying back. Wanted to see it again, that's all. How long have you lived in it? இல்ல வாங்கணும்ன்ற ஐடியா எல்லாம் இல்ல, இந்த வீட்டை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, அதனால வந்தேன். ஆமா, நீங்க எவ்வளவு நாளா இந்த வீட்டுல இருக்கீங்க? Only 3 years. She smiled. 3 வருஷமா தான் இருக்கும். Would you like to come in and look more closely? இப்போ அந்த பொண்ணுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வருது. உள்ள வரீங்களா? உள்ள வந்து இன்னும் நல்லா நீங்க க்ளோஸா பார்க்கலாமே அப்படின்னு சொல்றா. Wouldn't your parents mind? உங்க அப்பா அம்மா ஏதாவது இத அப்ஜெக்ட் பண்ணுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. They have gone to the club. They won't mind. I am allowed to bring my friends home. உடனே அந்த குட்டி பொண்ணு சொல்றா, அவங்க எல்லாம் கிளப்புக்கு போயிட்டாங்க, அத பத்தியெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றா. Even elderly friends like me? என்ன மாதிரி வயசான ஃப்ரெண்ட்ஸ கூட கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. How old are you? உங்களுக்கு என்ன வயசாகுது? Oh, just middle age. எனக்கு நடுத்தர வயசு தான் ஆகுது. But feeling young today. ஆனா மனசளவுல நான் ரொம்ப யங்கா இருக்கேன். And to prove it, he decided he would climb the wall instead of going round the gate. தன்னுடைய மனம் இன்னும் நல்ல புத்துணர்வோடு இளமையா இருக்குன்றத ப்ரூவ் பண்ண அவர் என்ன பண்றாருன்னா, கேட் வழியா போகாம செவரேறி குதிக்க முயற்சி செய்யறார். He got up on the wall all right. அவர் அப்படியே செவர் மேல ஏறிடுறார். But he had to rest there, breathing heavily. ஆனா அதுக்கு மேல அவரால் முடியல. அந்த சுவற்றின் மேல உட்கார்ந்து கொண்டு ஆழமாக அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா சுவாசிக்கிறார். ஒரு மிடில் ஏஜ் மேன் ஆன் த ஃபிளையிங் ட்ரப்பீஸ், ஹி மட்டட் டு ஹிம்செல்ஃப். சர்க்கஸ்ல எல்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அப்படியே ஒருத்தர் பிடிச்சு தொங்கிட்டு அது மாதிரி நான் நிக்கிறேனாக்கும், மிடில் ஏஜ்டு மேன் ஆன் அ ஃபிளையிங் ட்ரப்பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. I will help you, she said, and gave him her hand. Don't worry, நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு அவ தன்னுடைய கைகளை கொடுக்கிறா. He slithered down into a flower bed, shattering the stem of a hollyhock. அவர் அப்படியே மெல்ல வந்துட்டு அந்த ஹாலிலாக் எல்லாம் இருக்கு இல்லையா, மலர்கள் மேல அப்படியே எகிரி குதிக்கிறார். அதுல ஒரு ஹாலிலாக்கோடைய ஸ்டெம் உடைஞ்சு போயிடுது.
As they walked across the grass, he spotted a stone bench under a mango tree. It was the bench on which his grandmother used to rest when she was tired of pruning roses, bushes and bougainvillea. Let us just sit here, he said. I don't want to go inside. அவங்க அந்த பாதையில நடந்து வரும்பொழுது அவர் ஒரு ஸ்டோன் பெஞ்சை காட்டுறாரு. ஒரு மாங்காய் மரத்துக்கு கீழே இருந்த ஸ்டோன் பெஞ்சை காட்டுறாரு. இந்த பெஞ்சில தான் அவருடைய கிராண்ட் மதர் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. எப்படின்னா அவங்க தோட்டத்துல போய் ரோஜா மலர்களை ப்ரூன் பண்ணிட்டு அந்த கிளைகள் எல்லாம் வெட்டி நறுக்கிட்டு அந்த போகன் விலாஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அந்த ஸ்டோன் பெஞ்சில தான் உட்கார்ந்து அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. நான் உள்ள வர விரும்பல, இங்கேயே கொஞ்சம் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. She sat beside him on the bench. அவளும் அவர் கூட உட்கார்ந்துக்கிறாங்க. They were silent for some time. The man closed his eyes and remembered other times. The music of piano, the climbing of grandfather's clock, the chimming of grandfather's clock, the constant twitter of budgerigas on the veranda, his grandfather cranking up on the old car. அவர் அப்படி தன்னுடைய ஆழ்ந்த நினைவுல தன்னுடைய கடந்த காலத்தை நினைச்சு பார்த்தாரு. அதுல என்னெல்லாம் அவர் பாக்குறாருன்னா, ஒரு பியானோ சத்தத்தை கேட்கிறாரு. அவருடைய கிராண்ட்ஃபாதருடைய கிளாக், வால் கிளாக்ல இருந்து ஒரு சிமிங் சவுண்ட், டிக்டாக் சவுண்ட் வருது. அந்த பேர்ட்ஸ், பெட்காரியஸ் பேர்ட்ஸ் கிச்சு கிச்சின்னு பேசிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய கிராண்ட்ஃபாதர் அவருடைய பழைய காரை தொடைக்கிற அந்த கிராக்கிங் சவுண்ட் அதெல்லாம் கேக்குது. I used to climb the jackfruit tree, he said, opening his eyes. டக்குன்னு அவர் கண்மொழித்து என்னன்னு சொல்றாரு அந்த பொண்ணு கிட்ட, நான் இந்த ஜாக்ஃப்ரூட் ட்ரீ எல்லாம் நான் ஏறுவேனாக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நாம கொஞ்சம் கிளாசரி வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். பேஜ் நம்பர் 31ல இருக்கு. டர்ன் ஸ்டைல். அந்த மேல சுவற்றின் மேல ஏறிக்கிட்டதும் ஐ ஃபீல் லைக் அ மேன் ஆன் அ டர்ன் ஸ்டைல். சாரி, அந்த சுவற்றுக்குள்ளார ஒரு சுழல் கதவு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதான் அந்த டர்ன் ஸ்டைல். அது என்ன அப்படின்னா, மெக்கானிக்கல் கேட் கன்சிஸ்டிங் ஆஃப் revolving horizontal arms fixed to a vertical post, allowing only one person at a time to pass through. இந்த பார்க்ல எல்லாம் ஒரு சைட் கேட் வச்சிருப்பாங்க, கம்பி போட்டு இருக்கும். அது அப்படியே சுத்திக்கிட்டே போலாம், அப்படி ஒரு சுழன்று அப்படி உள்ள போயிடலாம் இல்லையா. அதுல ரிவால்விங் அந்த ஹாரிசான்டலா அந்த கம்பிகள் எல்லாம் பிக்ஸ் பண்ணி இருக்கும். அது அப்படி சுழற்றி உள்ள போயிடலாம். சின்ன பிள்ளைங்க அதுல ஏறிக்கிட்டு அழகா விளையாடுவாங்க. ஹாலிலாக்ஸ் அது நல்ல பெருசா பூக்கிற ஒரு யுரேஷியன் பிளான்ட். அது இட் பிலாங்ஸ் டு மேலோ ஃபேமிலி வித் லார்ஜ் ஷோயி ஃபிளவர்ஸ். நல்ல அடர் நிறங்கள்ல பூக்கக்கூடிய, பெரிய பூக்களா பூக்கக்கூடிய பூக்கள். கர்னல், ரேங்க் ஆஃப் ஆபீசர் இன் த ஆர்மி. பிரிகேடியர், அதுவும் ரேங்க் ஆஃப் ஆபீசர் இன் த பிரிட்டிஷ் ஆர்மி அபவ் கர்னல். கர்னலை விட உயர்ந்த பதவி. அடுத்ததுக்கு ட்ரபீஸ் பார்த்தோம். A horizontal bar hanging by two ropes and free to swing, used by aerobats in the circus. சர்க்கஸ்ல எல்லாம் அந்த ஆரோபேட்ஸ் அத அவங்க விளையாடுறத நம்ம பார்ப்போம். பார் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்க தொங்குற அந்த ஹாரிசான்டல் பாருக்கு பேரு தான் ட்ரபீஸ். ஓகேவா? சோ என்னெல்லாம் பார்த்தோம்? டர்ன் ஸ்டைல்ன்றனா அந்த சுழல் கதவு. ஹாலிலாக்ஸ் பெரிதாக பூக்கிற அந்த யுரேஷியன் ஃபிளார். கர்னல், பிரிகேடியர் இதெல்லாம் ஆர்மியில இருக்கிற அந்த போஸ்டிங்ஸ், ஆபீசர் போஸ்டிங்ஸ். ட்ரபீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த பார், அந்த சர்க்கஸ்ல பார் விளையாடுவாங்க இல்லையா, அந்த ஹாரிசான்டல் பார், அந்த மேல தொங்குற அந்த ஊஞ்சல் தான் அந்த ட்ரபீஸ் அப்படின்னு நம்ம பாருங்க. அந்த ட்ரபீஸ்க்கான படம் கொடுத்திருக்காங்க. A flying trapeze is a circular act in which people swing from one end to the circus tent on ropes. இதுதான் ட்ரபீஸ். ஓகே, அவருக்கு அந்த சுவர் மேல ஏறி உட்கார்ந்ததும் ஒரு ட்ரபீஸ்ல ஏறி உட்கார்ந்த மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஓகே, அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க.
Today we have seen a prose lesson from Unit 2, I Can't Climb Trees Anymore, written by Ruskin Bond, a well-known child writer. Okay, tomorrow we will continue the lesson. I want you to read everything. Okay, I want you to go through the lesson one by one, and you can read the glossary words. You can read the glossary words: turnstile, holly, turnstile. Okay, the meaning of it: hollyhocks, kernel, brigadier, and trapeze. All these things you read once, and you by heart the meaning and write it and see in your notebooks. Okay, we will meet you tomorrow.